பிரைஸ் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை இந்த டெலிவிஷன் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்துவின் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் செய்திக்கு ஆரம்பமாக நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக பல வழிகளிலே தேவனுடைய வார்த்தை கடைசி நாட்களிலே சென்று கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரும் பலப்படுத்தப்பட்டு உமக்கு சாட்சிகளாக நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த தியானிக்கிற சற்று நேரத்தில் பிள்ளைகள் கவனம் சிதறாதபடி உம்முடைய வார்த்தையின் பக்கமாக திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. செய்திகளை கொடுக்கிற அடியனுடைய வாழ்க்கையில் கூட என்னை தாழ்த்துக்கிறேன், முற்றிலுமாக என்னை தாழ்த்து உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் அரபரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக மீகா புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாம். மீகா புஸ்தகம் 6வது அதிகாரம் 6 to 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மீகா புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டு 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டு ஒரு சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகின்ற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனிகளையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் இடத்திலே கேட்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் செய்திக்கு நேராக நாம் திருப்புவோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்காக நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம். இங்கே மீகா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தேவன் இப்படியாக சொல்லுகிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் இடத்திலே கேட்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் பல வழிகளிலே தேவனை அறிய வேண்டும், தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி அநேக கடவுளை நான் எப்படி அறிவது, யார் தேவன், அவரை எப்படி நான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியத்தை செய்து தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் விதமாக சொல்லுகிறார், நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்திலே கேட்கிறார். மனத்தாழ்மை. நாம் தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் பெரியவர், அவர் ராஜாதி ராஜா, அவர் கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர். நாம் நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்கள். எந்த நேரத்திலும் நம்முடைய சுவாசம் எடுக்கப்பட்டு போகும். இந்த நாட்களிலே நாம் பார்க்கின்றோம், அநேகர் சன பொழுதிலே நம்மை விட்டு கடந்து செல்கிறார்கள். அவர்கள் பலசாலிகளாக பலவிதமான தாழ்ந்து உள்ளவர்களாக இருந்த போதிலும் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த வேதாகமத்தை முழுவதுமாக நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் நலமானது என்ன, நன்மையானது என்ன, தேவனை எப்படி தேட வேண்டும், தேவனை ஆராதிக்கும் விதம் என்ன என்பதை குறித்து அநேக ஆலோசனைகளை நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் ஜனங்கள் இன்றைக்கு இது தெரியாதபடி அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கிறார்கள், அநேக இடங்களுக்கு செல்கிறார்கள், தன்னை காயப்படுத்திக் கொள்கிறார்கள். எப்படியாவது நான் கடவுளை அடைய வேண்டும், நாம் அதை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக விதமான காரியங்களை செய்து வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே பார்க்கின்றோம், மனுஷனை நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நன்மை என்ன, இந்த ஜனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் பார்த்து வருகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய ஊழிய பாதையில் இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார்.
அவருடைய வாயிலே வஞ்சகம் இல்லை, வார்த்தையிலே அவர் கடினமில்லை. அவர் ஜனங்களை உருவாக்கும்படியாக, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, வியாதிகளிலே குணமாக்கப்படும்படியாக அற்புதங்களை செய்தவராக இந்த உலகத்தில் அவர் சுற்றி வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவனை அறிந்தும் தேவனை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் அநேகர் உண்டு. அவர்கள் தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை வழிபட வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அறியாததினாலே அவர்கள் தங்களுடைய இஷ்டம் போல தன்னுடைய நேரத்தை விரயமாக்கி தேவனுக்கு எதிராக பலவிதமான காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் தேவன் என்று அறியாதது போல தங்களுடைய இஷ்டத்திற்கு தெய்வங்களை உண்டாக்கி வழிபட்டு அவர்கள் நேரத்தை வீணாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களையும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது நாம் தேவனை அறிய வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையை தவிர இந்த உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை கேடுபாடுக்குள்ளே அவர்கள் சென்று தாங்கள் எப்படியாவது சமாதானம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான பாவ செயல்களை அவர்கள் செய்து வருகின்றதை பார்க்கின்றோம். அநேகர் போதைப் பொருட்களை அப்படியே மயங்கி அந்த போதை அடுத்த தடவை குறைவதற்குள்ளாக மீண்டும் போதை ஏற்றுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையிலே நாம் இது மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி கூடிய விரையிலே தன்னுடைய சரீரத்தை அழித்து கொண்டு சரீரை காயப்படுத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் அவருடைய சொந்த வாழ்க்கைக்கும் கேடுபாடுள்ள காரியங்களை செய்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். நாம் ரோமர் 1வது அதிகாரம் 21, 23வது வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். அங்கே தேவனை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு இல்லை. 1:21 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதனையாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் தேவனுடைய ரூபமாக, தேவனுடைய தத்துரூபமாக தேவன் செய்கின்ற காரியங்களை அவர் செய்து அவர் தன்னை தேவன் என்று நிரூபித்தார்கள். அநேகர் அதை அறிந்தார்கள். ஆனாலும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாதபடி தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். ஒரு மனிதன் எப்பொழுது அவன் கேட்டுக்குள்ளே கேடுபாடுக்குள்ளே செல்கிறான் என்று சொன்னால் முதலாவது அவனுடைய சிந்தனையை பறிகொடுப்பது. தேவன் பக்கமாக சார்ந்திருப்பதற்கு பதிலாக தன்னுடைய சிந்தனையை உலகத்தின் ஜனங்களுக்கு மத்தியிலே, உலக காரியங்களிலே, உலக பொருட்கள் மேலிலே தன்னுடைய சிந்தனையை செலுத்தி தேவனை அறியாதபடி தன் இஷ்டத்துக்கு அநேக உருவங்களை செய்து சிலைகளை செய்து அவர்கள் வழிபடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே தேவன் சொல்லுகிறார், அவர்கள் தேவனை அறிந்தார்கள், தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோதறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி அநேகர் தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனை அறியக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருந்தது, தேவனை அறிந்தார்கள். ஆனால் தன்னுடைய சொந்த ஆலோசனையில் தேவனை மறுதலித்தவர்களாக உலக பாவத்திலே அங்கே சிக்குண்டு போகிறதை பார்க்கின்றோம். காரணம் என்ன? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். தேவனை ஆராதிப்பதற்கு பதிலாக தங்களை ஆராதித்து கொண்டார்கள். தாங்கள் செய்வதை தெய்வம் என்று சொல்லி, தாங்கள் பார்ப்பதை தெய்வம் என்று சொல்லி
அவர்கள் ஆராதித்து அதில் பெருமை பாராட்டி நேரங்களையும் பொருள்களையும் விரயம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவரோ, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்க நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை தேவன் உன்னிடத்திலே கேட்கிறார்? நன்மை என்னதென்று அறியும்படியாக தேவனை சார்ந்து நாம் வாழ்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம், பிறர் நலம் பேணுவோம், அன்பை வெளிப்படுத்துவோம். வேதாகம் சொல்லுகிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஒரு மனிதன் எத்தனிக்கின்ற பொழுது பாவங்கள் அவனை நெருக்கி ஏவுகிறதை பார்க்கின்றோம். அன்பற்ற தன்மை, ஆண்டவரிடத்திலே அன்பற்ற தன்மை காணப்படுகின்ற பொழுது உலகம் ஒரு மனிதனை வஞ்சிக்கிறது. மாம்சத்திலே வந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கின்ற பொழுது அவர் எனக்கு வேண்டாம் என்று ஒரு மனிதன் சொல்வானே ஆகில் அவனுடைய இருதயத்திலே இருள் சூழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வேதமாகவே சொல்கிறது, வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகள் கிரியை பார்த்து நீங்கள் தேவர்கள் என்று இனி சொல்லவும் மாட்டோம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவரிடத்தில் திரும்புகின்ற பொழுது நம் கைகளினால் செய்யப்பட்ட குதிரைகளையோ மற்ற தேவர்களையோ நாம் சார்ந்து இது தெய்வம் என்று சொல்லாதபடி ஆவியான தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கின்றது. அன்பானவர்களை, அநேகர் சொல்லுகிறார்கள், எங்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? நாங்கள் என் இஷ்டம் போல் வாழுவோம், எங்கள் இஷ்டத்திற்கு தேவர்களை உண்டு பண்ணுவோம், அதை ஆராதிப்போம், நீங்கள் ஏன் இதை குறித்து கேட்கிறீர்கள் என்று சொல்லி எதிர்த்து வருகிறதை அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் பின் நாட்களிலே வரக்கூடிய சாபத்தை, வரக்கூடிய பாவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாததினாலே அப்படி பேசுகிறார்கள். ஒரு மனிதன் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகின்ற பொழுது, தேவனுடைய காரியத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவன் தன்னையும் அழித்து கொண்டு இந்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாறிப்போகின்றான். ஊழிய பாதையில் நாம் பார்க்கின்ற பொழுது அநேகருக்கு வியாதிகள், அநேகருக்கு பற்பல பிரச்சனைகள், அநேகருக்கு அதிக விபத்துக்கள், கண்ணீர்கள், காயங்கள், குடிவெறி களியாட்டங்கள், இப்படியாக ஜனங்கள் இந்த உலகத்திலே அமிழ்ந்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். எதனால் அப்படி அமிழ்கிறார்கள்? எதனால் அப்படி வேதனைப்படுகிறார்கள்? யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு கண்ணீர்? வேதம் நீதிமொழிகளிலே சொல்லுகிறது, காலையிலே எழும்பி அதிகாலையிலே சாராயத்தை தேடுகிறவர்களுக்குத்தான் கண்ணீரும் அவர்களுக்கு பிரச்சனையும் அதிகமாக நொந்து போயிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களிலே அவர்கள் அதை பருகி, மதுபானத்தை பருகி போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தங்களுடைய பிராயசித்தம் என்று சொல்லி பல வழிகளே தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் அப்படி? வேதம் சொல்லுகிறது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமை இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய பொருட்களையும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி மனிதனை உண்டாக்கி இன்றைக்கும் நம்மோடு வாழ்கின்ற தேவனை அவர் ஆராதிப்பதற்கு பதிலாக அவர்கள் மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், மனித ரூபம், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்படி மாற்றி அதை அவர்கள் ஆராதிக்கின்ற பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் கதறுகிறார்கள், என்னுடைய உறவினர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன்கள் இப்படியாக பாவத்திலே தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறார்களே, இதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். நான் ஓரளவுக்கு நல்லவன் தான், நல்லவள் தான், ஆனால் எங்களுடைய பிள்ளைகள்
இந்த உலகத்திலே பாவத்திலே அவர்கள் விழுகிறதை நாங்கள் கண்ணார பார்த்து வேதனைப்படுகிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் அப்படி நடக்கிறது? தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்டவர், ஆமேன் என்று பார்க்கின்றோம். இந்த பாவங்கள் ஏன் நம்மை மேற்கொள்கின்றன? பாவங்கள் ஏன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்றன? அந்த ஏவாளுடைய கீழ்ப்படியாமை, ஆதாமுடைய அந்த தேவனை அறியக்கூடிய அறிவுக்குள் இல்லாதபடி தேவனை பார்த்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற தன்மை இன்றைக்கும் சந்ததி சந்ததியாக நம்முடைய காலம் மட்டும் வந்து சேருகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் அதிகமாக பாதிப்பை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். 26, 27 ரோமர் 1 பார்க்கின்ற பொழுது, அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணுடைய ஆண் அவட்சப்பாதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஏன் இந்த பாவம்? ஏன் இந்த பாவம்? தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை. அநேக பெயர் கிறிஸ்தவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் மாம்சத்திலே வந்த இயேசுவை தேவன் என்று அறியாததினாலே அவர்கள் இப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கிக் கொள்கிறார்கள். உங்களில் அநேகருக்கு தெரியும், இன்றைக்கு உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால், ஆண்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், பெண்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதற்கு அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? அவர்களிடத்தில் தீர்வுகள் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆவியிலே மாம்சத்திலே வந்த தேவனை அவர்கள் தேவன் என்று அறியாததினாலே இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே தப்பிதங்களை செய்து அதனுடைய தண்டனையை அனுபவிக்கிறார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் விரகதாபத்தினாலே பொங்கி அவர்கள் அங்கே தப்பிதற்கு தகுதியான பலனை அடைகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புக் கொடுத்தார். சிலர் கேட்பார்கள், ஆதாம் ஏவாளை படைக்கின்ற பொழுது தேவனுக்கு தெரியாதா இவர்கள் பாவம் செய்வார்கள் என்று சொல்லி என்று கேட்கிறார்கள். ஆண்டவருக்கு தெரியும், இவருடைய கீழ்ப்படியாமை வருகின்ற பொழுது அங்கே பாவத்திற்கு பிசாசுக்கு இடம் கொடுப்பார்கள் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். எப்பொழுது கீழ்ப்படியாமை வந்ததோ, எப்பொழுது நான் என்கிற அகம்பாவம் வந்ததோ, எப்பொழுது தேவன் என்று அறியாதபடி தன்னுடைய இஷ்டத்திற்கு தெய்வங்களை வழிபட்டார்களோ அன்று அவர்களுக்குள்ளே பாவம் குடிகொண்டது. 29வது வசனம், ரோமர் 1வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் குரோதத்தினாலும் பொருளாசையினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மையாலும் நிறைந்தவர்களுமாய். ஏன்? தேவனை பற்றி கொண்டிருக்கிற பற்றுதல் அவர்களுக்கு இல்லை. ஏதோ ஒன்றை பற்றி கொண்டு இதுதான் தெய்வம், இதுதான் எங்களுடைய குல தெய்வம், இதுதான் எங்களுடைய முற்பிதாக்களின் தெய்வம் என்று நீங்களும் நானும் ஆராதிப்போம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை இழந்து விடுவோம், தேவனுடைய அன்பை நாம் இழந்து விடுவோம். மாம்சத்தில் வந்த தேவனை அறியக்கூடிய அறிவு நமக்கு இருக்காது. 31வது வசனத்திலே பார்க்கின்றோம், உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணக்கம் இல்லாதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கின்றார்கள். ஒரு தேவனை அறியாத ஒரு மனிதனிடத்திலே மனுஷனிடத்திலே தேவ அன்பை நாம் எதிர்பார்க்க முடியாது, தேவ வல்லமையை எதிர்பார்க்க முடியாது. ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை? ஏன் இந்த பிரச்சனை? தேவனை அறிந்தும் தேவனை அறியாதது போல் இருக்கின்றீர்கள். நீங்கள் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் வணங்குவது மரித்து போன ஒன்று என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் உயிர்த்தெழுந்த தேவனை நீங்கள் ஆராதிக்க வராதபடி, உயிர்த்தெழுந்த தேவனை அறிந்து கொள்ளாதபடி, கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக
மந்தாவிலே நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை இருளாகத்தால் முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறபடி அப்படியாக இருந்தாலும் நீங்கள் செல்லுகிற வழி தவறான வழி. மாம்சத்திலே பிறந்த இயேசுவை சேராத வழி, தேவனை அறியாத வழி. அவர் இந்த உலகத்திலே நல்லவற்றை செய்தார், நன்மையானதை செய்தார். ஆம், அவர் மரித்தார், உயிர்த்தார். இன்றைக்கு நம்மோடு ஜீவிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கின்றோம். ஏன் இப்படி அவர்களுக்கு இந்த பிரச்சனை? இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்வதுமில்லாமல் அப்படி செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவனை அறியாத ஒரு மனிதன், தேவனை அவர்கள் அறியாத பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமான பகைஞராக இருக்கின்றார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனோடு உறவாடுவதற்கு பதிலாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தங்களுடைய நேரத்தையும் விரயம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவன் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், தேவனை அண்டிக் கொண்டு வாழ வேண்டும், அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். ரோமர் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல இடமுடவில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறார். அநேகர் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறோம், அவர்கள் ஆண்டவர் பக்கத்திலே வரவில்லை என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனுக்கு விரோதமான எந்த காரியம் செய்தாலும் அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள். தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமாக யுத்தங்கள், தேவனுக்கு விரோதமான சண்டை, தேவனுக்கு விரோதமான அருவருப்பான பேச்சுகள், தேவனுக்கு தேவ பிள்ளைகளுக்கு எதிரான காரியங்கள் நாம் எது செய்தாலும் சரி அது தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கின்றோம். ஆகவே தான் ரோமர் 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்க நாளிலே உனக்காக கோபாக்கினையை குறித்து கொள்கிறாயே, தேவன் அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் இது மற்றவர்களுக்கு தெரியாது, இது தேவனுக்கு தெரியாது, நான் அந்த ரங்கத்தில் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் லஞ்சம் வாங்குகின்ற பொழுது, ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது, உலக அதிகாரிகளுக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது நீங்கள் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். உங்கள் உண்டாக்கிய தேவனுக்கு எதிராக நீங்கள் வழக்காடுகிறீர்கள். தேவன் சொல்லுகிறார், தேவன் மேலே பட்சமாயிருங்கள், தேவன் மேலே பட்சமாயிருங்கள், அவர் தேவன் உண்டென்று விசுவாசியுங்கள். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள், நன்மை இன்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார், அதை நியாயம் செய்து இரக்கத்தோடு சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு காணப்படுவாய். அநேகருக்கு பெருமை என்ற வலையிலே சிக்கி கிடக்கிறதை நான் பார்க்கின்றோம். தேவனுடைய காரியங்களை குறித்த பெருமை, நான் குணமாக்கினேன், நான் செயல்படுத்தினேன், நான் செய்தேன் என்று சொல்லி தம்பட்டம் அடித்து தெரிவதை நான் பார்க்கின்றோம். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்துடைய பாவங்களை ஜெயிக்க முடியாது. தேவன் இல்லாதபடி உலகத்திலே நீ அற்புதங்கள் செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு என்கிற நாமத்தை நீ உபயோகப்படுத்தாமல் யாரையும் குணமாக்கவோ குணப்படுத்தவோ உங்களாலும் என்னாலும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குணப்படுத்தி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த நாட்களில் எத்தனையோ அற்புதங்கள் நடக்கின்றன. சோர்ந்து போகின்ற வேளையில், நீ தள்ளப்பட்ட வேளையில், வியாதி படுக்கையிலே மரித்து போகிறேன் என்ற வேளையில்
ஆண்டவர் தேவ பிள்ளைகளை உனக்கு அனுப்பி ஜபாவினாலே உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து குணமாக்கி உனக்கு பூரண சுகம் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். உன்னுடைய கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நீ அறிக்கை இடுகின்ற பொழுது கர்த்தர் கூடிய விரைவிலே உன்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். ஓ, தேவனை அறியாத ஜனங்கள் செழிப்பாக இருக்கிறார்களே, தேவனை அறியாத ஜனங்கள் எல்லா வழிகளிலும் உயர்வாக இருக்கிறார்களே என்று நீ யோசிக்கின்ற பொழுது, நான் ஒன்றுமில்லை, நான் தேவன் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நீ குழம்பி போகின்ற பொழுது தேவன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போடுவார். வேதம் சொல்லுகின்றது, உள்ளவனுக்கு உள்ளதும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இல்லாததும் எடுக்கப்படும். அதைத்தான் 5 தாழ்ந்து வாங்கினவன் அவன் தன்னுடைய முதலாளி திரும்பி வருகின்ற பொழுது அதை 10 தாழ்ந்தாக மாற்றினான். அவள் தேவ தயவிலே இருக்கிறவன் நமக்கு இருக்கின்ற அந்த 5 தாளந்தை 10ஆக மாற்ற நாம் தேவனால் முடியும். வியாதிகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கின்ற என் மகனே, வியாதியினாலே கலங்கி கொண்டிருக்கின்ற என் மகளே, சகோதர சகோதரிகளே, தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வியாதியிலே ஒரு விடுதலை, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீங்கி போகும். காரணம் என்ன? நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை அறிந்திருக்கிறீர்கள். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நீ நடக்கின்ற பொழுது, நான் நடக்கின்ற பொழுது, நீங்களும் நானும் எதிர்பார்க்காத முறையிலே நம்முடைய வாழ்க்கை மாறும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கலங்கி தவிக்கின்ற பிள்ளைகளே, கடந்துள்ள கஷ்டங்களிலே மூழ்கியிருக்கும் பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து மனவேதனையிலே இருக்கின்றவர்களே, குடும்ப சூழ்நிலை குறித்து நொந்து போய் இருக்கின்றவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை சிறந்ததை செய்யும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவரிடத்தில் வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. ஆண்டவராக இயேசுவிடத்தில் வந்த எவரும் அவர்கள் திரும்பி பார்த்ததில்லை. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து மீதம் எடுக்க வைத்த தேவன் உன்னோடு இருக்கிறார். தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கிறார். திருமணம் ஆகவில்லையே என் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகள் பிரிந்திருக்கிறார்களே என்று சொல்லி தயங்கி இருக்கின்ற, அவமானப்பட்டு கொண்டிருக்கின்ற என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். உன்னுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். வெளியிலே சொல்ல முடியாத வியாதியிலே கஷ்டப்படுகின்ற உன்னை ஆண்டவர் தொடுகின்றார். அவர் உன்னுடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பாற்றுவார். நிச்சயமாகவே அப்படி செய்வார். அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். அநேகர் இந்த உலகத்திலே வாழும்படியாக வந்தார்கள். ஆனால் சிலர் எப்படியோ வாழலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு மாத்திரம் உனக்காக எனக்காக நன்மை செய்து இந்த உலகத்திலே அழிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தாலும் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை மாற்றி, சிறையிருப்பை மாற்றி நன்மை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய கற்றுத்தாங்கப்பா. உலகத்திலே செபித்து வேதத்தை வாசித்து நடக்க வேண்டிய பாதைகளை கற்றுக் கொடுங்க. எங்களை வாழ வைங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு இருந்து அவருடைய பிள்ளையாக தொடர்ந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.